Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 11/2/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் இதெல்லாம் 8/2/2026 அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி 3 நாள் தான் இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் எல்லாம் வந்திருக்குது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். இப்போது அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. இப்போ சார் எனக்கு டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்குது. அது என்ன சார் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னா, என்னோடய பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று, ப்ரெசண்ட் அட்ரஸ் ஒன்று. இப்போது நான் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் வச்சா போதுமா, இல்லை 2 அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம். அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம், அவசரப்பட்டு உடனே அப்ளிகேஷன் போடாதீங்க. 3 days தான் இருக்குது. அப்படியே அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்கன்னா இதில் டோட்டலாக 12 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப் டு பேமெண்ட் வரைக்கும், ஃபைனல் சப்மிட் வரைக்கும் நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் எந்த மாற்றம் வேணால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது March 8, 2026 வரைக்கும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. சப்மிட் பண்ணுனது தான். அதுக்கப்புறம் நான் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1 or 2 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், அதில் கரெக்ஷன் இருக்குமா அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ இருக்குது. ஆனால் அவங்க எந்தெந்த ஏரியாவில் கரெக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்களோ அங்கே மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு சில இடங்களில் எதுவும் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இமெயில் ஐடி மாற்ற முடியாது, மொபைல் நம்பர் மாற்ற முடியாது, ஃபோட்டோகிராஃப் மாற்ற முடியாது, தம்ப் இம்ப்ரெஷன் மாற்ற முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் சில விதிமுறைகள் இருக்குது. அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். அதனால் இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி டெமோ வீடியோ பாருங்கள், ப்ராஸ்பெக்டஸை தெளிவாக படிங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர்கிட்ட அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் சப்மிட் கொடுங்க. அவசரத்தில் 1 or 2 சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை செய்யலை இதை செய்யலை, திரும்பவும் ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் எந்த ஏரியாவில் அவங்க அலோவ் பண்ணுறாங்களோ அங்கே மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க, அந்த டைமில் இந்த மிஸ்டேக்குனால் என்னோடய அப்ளிகேஷன் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பொறுமையாக செய்யுங்க. அதற்கு முன்னதாக, இந்த வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னதாக, இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் 2026 நீட் அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சு, அட்மிஷன் முடிஞ்சு, கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற 2027 மார்ச் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக இந்த நீட் யூஜி 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து கவுன்சிலிங் முடித்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டான்னா மற்ற ஸ்டேட்ஸ்லேயும், கர்நாடகா போடுறேன், பாண்டிச்சேரி போடுறேன் அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு ஆல் இண்டியா கோட்டாவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்ப கல்லூரியில் அட்மிஷனை முடிச்சுட்டு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தேன் 1 year நம்ம ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது பெய்டு சர்வீஸ். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டவுட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சார் என்னுடைய பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று,
ப்ரெசன்ட் அட்ரஸ் ஒன்று. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு அப்லோடிங் தி டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல, இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதவங்களுக்கு இது தெரியாது. ஏற்கனவே அப்லோட் பண்ணவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போது உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப், பர்மனண்ட் அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப், இந்த 2 ப்ரூஃபையும் சிங்கிள் பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது எதுக்கு சார், இது யாரெல்லாம் சார் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸில் இருக்கிறீங்க, பர்மனண்ட் அட்ரஸ் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, உங்களுடைய நேட்டிவ் பிளேஸு, ஓகேவா, இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில் இருக்குது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அதுக்கு ஆதார் கார்டு கொடுத்துருங்க. இப்போது வேலை நிமித்தம் காரணமாகவோ பெற்றோருடைய ட்ரான்ஸ்ஃபர் காரணமாகவோ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், இல்லை நான் வந்து கோச்சிங் கிளாஸில் படிக்கிறதுனால, இல்லைன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்காக ஃபேமிலியே வந்து இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, நான் இங்கே முடிச்சுட்டு திரும்பவும் எங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கே போயிடுவோம் அப்படின்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது சென்னை, சரி பர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது திருநெல்வேலி, ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது சென்னை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 2 ப்ரூஃப் கொடுக்கணும். இது எதுக்காக சார் இந்த மாதிரி அப்படின்னா, ஒரு சிலர் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டை கொடுத்துருப்பீங்க, ஆதார் கார்டினுடைய அட்ரஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்கும், ஆனால் நீங்கள் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறது சென்னையில் கேட்பீங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போது அட்ரஸ் ப்ரூஃபினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் சிட்டியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சென்னையில் எக்ஸாம் சிட்டி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை கொடுக்கணும். ஆதார் கார்டு வந்து திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க, சிட்டி அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வந்து இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னா, சார் ஆதார் கார்டில் என்னோடய அட்ரஸ் ஒன்று, இப்போ நான் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறேன், இப்போது நான் அடுத்த ஸ்ட்ரீட்லேயே தான் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, வித்தின் த டிஸ்ட்ரிக்குள்ளே வித்தின் த தாலுக்குள்ளே தான் என்னோடய அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் ப்ரூஃப் பண்ணால் அட்டாச் பண்ணால் போதும், அப்லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரே டிஸ்ட்ரிக்குள்ளே ஒரே தாலுக்குள்ளே தான் என்னோடய அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, வீடு வந்து பக்கத்து தெருவில் மாறி இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு 2 தெரு தள்ளி மாறி இருக்கிறேன், அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் மாறி இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னமும் ஒரு சில அப்ராடு பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுடைய ஆதார் கார்டு, இப்போது இன்னமும் ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் இந்தியாவில் இருக்கும், ப்ரெசன்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா அவங்க வேலை நிமித்தம் காரணமாக அப்ராடில் இருப்பாங்க, லைக் சவுதி அரேபியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்காக இந்தியா வந்துட்டு போகிறதுக்கு டைமும் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அவங்க இருக்கிற கண்ட்ரிலேயே எக்ஸாம் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸுக்கான ப்ரூஃபு இந்தியாவில் ஆதார் கார்டும், ப்ரெசன்ட் அட்ரஸுக்கு அவங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்காங்களோ அந்த ப்ரூஃபையும் சேர்ந்து சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான டவுட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி ஒரு கிளிப்பிங் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில்
டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது, ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.